ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தொடர்ந்து ப்ரெக்னன்சிக்கான வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அதில் நான் உங்களுக்கு வீக் பை வீக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்கோட இது ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கோட இது எனக்கு கொஞ்சம் போடுங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் முதல் வாரம் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் வீக் பார்க்க போகிறோம். செகண்ட் வீக் அப்படின்னும் போது நமக்கு எத்தனாவதுனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் அப்படின்னும் போது நம்ம பீரியட்ஸில் இருப்போம். பீரியட்ஸோடைய டியூரிங் பீரியட்ஸ் டேஸில் இருக்கும். 5 to 7 days இருப்போம். செகண்ட் வீக்குன்னும் போது நம்மளுக்கு ஓவலேஷன் டைமில் இருப்போம். கிட்டத்தட்ட ஓவலேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். செகண்ட் வீக் எண்டில் நம்மளுக்கு ஓவலேஷன் டே வரும். தேர்ட் வீக்கில் நம்மளுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு அது ப்ராசஸில் இருக்கும். அது சில அந்த ஓவலேஷனில் நம்மளுடைய கருவும் இந்த இது இணைஞ்ச பிறகு நம்மளுக்கு சில ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஃபோர்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பீரியட்ஸ் ஆகிற வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுதான் நம்ம செகண்ட் வீக்காக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 2 வாரமும் நம்மளுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஓவலேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற வாரம். அடுத்து 3வது வாரத்தை தான் நான் ஃபஸ்ட் வீக்காக உங்களுக்கு போட்டிருப்பேன். ஏன்னா அதுதான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம 4வதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீக்கு. அதில் ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இயர்லி ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அந்த சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காமனாக நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புதுசாக இருக்கும். பட் எல்லாருக்கும் காமனாக ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். அந்த ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு வரும்னு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு 4வது வாரம்ன்றது நம்ம செகண்ட் வீக்கில் நம்மளுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம கருவெல்லாம் வளர்ந்து நம்ம பதிகிற டைமில் தான் இருக்கும். நம்மளோட யுட்ரஸில் அதோடைய டியூப்லேருந்து யுட்ரஸில் பதிகிற டைமில் தான் இருக்கும். அந்த டைமில் ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் வரலாம். 28 to 30 daysல நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் வரலாம், பீரியட் மாதிரி நினச்சிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு நம்மளுக்கு எதுவுமே ஸ்மெல் பண்ண முடியாமல் இருக்கும். எந்த ஸ்மெல் பண்ணாலும் கொமட்டுற மாதிரியே இருக்கும். ஒரு சிலருக்கு வாமிட்டே வந்துடும். பட் ஒரு முக்கால்வாசி கொமட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு 1.5 மாதம் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு நல்லாவே வாமிட்லாம் அந்த மாதிரி வரும். அது கொமட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தலைவலி, நல்லாவே தலைவலிக்கும். அந்த தலைவலி பார்த்திங்கன்னா விடாமல் இருக்கும். அந்த தலைவலி அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தலைவலியும் இருக்கும். அதுக்கப்புறம் பிரஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு டயர்டும் ரொம்ப டயர்டாக இருக்கும். நம்மளுடைய டயர்டை சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு டயர்டாக இருக்கும். பகல்லே நம்மளுக்கு தூங்கலாம் போல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது நம்மளுக்கு காமனான ஒரு சில சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செகண்ட் வீக்கில் நமக்கு நம்ம ரெகுலராக பீரியட்ஸில் இருக்கோம். 28 days 30 days 32 daysல நம்மளுக்கு ஒன்ஸ் போயிடுவோம். பீரியட் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நெக்ஸ்ட் பீரியடுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் நீங்கள் உங்களால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அர்த்தம். இதுலேயே இர்ரெகுலராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 10 days வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் HCG